ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஜே கேமிங் அண்ட் விஜய் கேமிங். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா OnePlus ஸ்பீட் விங்ஸ் ஃபார் பிரெயின் ராட் கேம் தான் ஆட போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஸ்டார்டிங்லேயே ஒரு சரியான பிரெயின் ராட் கிடச்சிருச்சு. இங்கே பாருங்கள், பிர் பார்த்தாப்பையும் ஆனால் லெவல் 30ல் இருக்குது. சொல்லு. இவனும் இந்த வீடியோவில் வந்திருக்காங்க கைஸ். ஐயோ, என்னடா குதிக்க முடியாது அதில். சரி, அப்படி பறக்கதான் எங்கடா என் பிரெயின் ராட்டு? ஓ, ஓகே. அப்கிரேட் 3.5 மில்லியன் இருந்தால் தான் அப்கிரேடா? இது 3.5 மில்லியன் வேணுமா? என்னடா திடீர்னு பறக்கிற? ஓகே, போகலாமா? அப்கிரேட்ஸ் போக சொல்லுது. சவுண்டை வேறு அதிகமாக வச்சுக்கிறியான். ஸ்டாமினா போடுமா? ஸ்டாமினா போட்டு எனக்கு காசு குறையில. சூப்பர். ஓகே, இதை போட்டுருவோம். அவ்வளோதான். போகலாமா? நான் உளர்றேதோ. கைஸ், இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு கேம் போடான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த கேம் வந்து இந்த கேமு, அந்த கிளைம் டவர் கேம் விளாண்டல்ல, அந்த பொக்காங்கா ஏதோ பாப்பி பிளே டைம் டவரில் ரெண்ட் அது விளாண்டுட்டு இருந்தேனே உட்காந்து. அந்த கேம் மாதிரி பிரெயின் ராட் எடுக்கிற கேமு. அதுக்கு போய் விளாண்டேன். சரியான கஷ்டம், செம்ம கஷ்டம். அந்த கேமு யாருனாலையும் முடிக்க முடியாத மாதிரி வச்சுருக்காங்க. 10 நிமிஷம் போயும் ஒரு பிரெயின் ராட் கூட எடுக்க முடியல. அதனால் அந்த வீடியோ நான் டெலீட் பண்ணிட்டு இப்போ நான் இந்த வீடியோ உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இவன் உட்காந்து நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த கேமு போங்கடா, என்னால் ஆட முடியாதுன்ட்டு நானும் இந்த கேம் வந்துட்டேன். ஓகே, இதாச்சும் அப்கிரேட் பண்ணலாமா? அதுக்கும் 14K 70K சேர்ந்துருச்சா? ஓகே, ஒரு அப்கிரேடை போட்டு விட்ருவோம். அவ்வளோதான், காசெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். கைஸ், இவனை பாருங்க, மில்லியன் சேர்த்துட்டேன் அதுக்குள்ள. என்னடா பிரெயின் ராட் வச்சிருக்க? என்னவே 12K தானே வச்சிருக்க? அதுக்குள்ள எப்படி இது எடுத்த? மில்லியன் எடுத்த? தேடுனியா? எதை தேடின? பிரெயின் ராட் கார்டு ஸ்பான் ஆயிடுச்சாண்டா. கைஸ், இப்போ ரேருக்கு போக முடியுமா? கைஸ், ப்ளூ விங்ஸ் அன்லாக் பண்ணியாச்சு. இப்போ போய் கொஞ்சோண்டு ஸ்டாமினா மட்டும் ஏற்றிட்டு வந்துடலாம். ஸ்டாமினா அவ்வளோதான். ஓகே. இங்கேருந்து ரேருக்கு போக முடியும். ஐயோ, போக முடியலையே. கைஸ், பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு பார்க்கலான்னு போகிறேன். ஃபோனை இந்நேரம் கீழே போட்டிருப்பேன். அவ்வளோதான், எங்கள் வீட்டிலலாம் கொண்டுருவாங்க ஃபோனை கீழே போட்டால். சரி, இங்கேருந்தே அவனை எடுத்துகிட்டு போயிடலாம். 90. ஐயோ, அப்போ எடுத்துட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸு 98K ஒன்று எடுத்துட்டேன். ஆனால் எத்தனை லெவல்னு தான் தெரில. கீழே விழாமல் போனால் போதும். பிரெயின் ராட் எடுத்துகிட்டு இந்த விங் ஸ்டாமினா கீழே ஹோம்னு ஒன்று இருக்குல்ல, அது தொட்டால் என்ன ஆகுதுன்னு தெரில. பிரெயின் ராட் எடுத்துகிட்டு வந்துடுவோமா? எத்தனை லெவலு? 48வது லெவல் அது. ஓகே, அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கைஸ், பிரெயின் ராட் எடுத்துட்டேன். ஹோம் கொடுத்தா போக மாட்டேங்கிறான். ட்ராப் கொடுத்தாலும் போக மாட்டேங்கிறான். சரி, காசு ஃபஸ்ட்டு நம்ம விங்ஸ் வாங்கிட்டு அடுத்து ரீபர்த் பண்ணலாம். விங்ஸு 500K தான். டக்குன்னு போட்டு ரீபர்த்தை போடு. 12 இருக்குது. ஓகே, விங்ஸ் இருக்குது. பயமே. கைஸ், 3.5 மில்லியன் சேர்த்தாச்சு. போய் ஒரு விங்ஸை வாங்கிட்டு அப்புறம் அப்கிரேடை போடுவோம். கைஸ், விங்ஸ் வாங்க 10 மில்லியன் வேணுமா? அதனால் என்ன பண்ணலாம், 3.5 மில்லியனுக்கும் இதாகவே போட்டுடலாம். என்னடா இது? கைஸ், அடுத்த ரீபத். கைஸ், இவனும் நானும் சேமாக தான் இருக்கும். அதான் கூப்பிட்டு காமிச்சான். ஓகே, இது ஒரு அப்கிரேட் பண்ணலாமா? 73 பில்லியன் கேட்குறாங்க. 8 இருக்குது. விங்ஸை வாங்க முடியுமான்னு பார்க்கலாம். ஏன்னா திடீர்னு பறக்கு.
கைஸ் நம்மகிட்ட எக்ஸ்ட்ராவே 1 மில்லியன் இருக்குது. ஓகே இப்போ அந்த 1 மில்லியனுக்கு போய் அப்கிரேடை போடுவோமா? ஓடு ஓடு. எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. நான் விங்ஸ் எக்யூப் பண்ணாமான்ட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம் அதான் எக்யூப் பண்ணல. இங்கே பாருங்க, நான் லெஜெண்ட்ரி வந்துட்டேன். லெஜெண்ட்ரி போயிட்டியாங்க கைஸ். நம்மளும் ஐயோ அப்கிரேடே போகிறேன் கைஸ். அவ்வளோதான் போட்டாச்சு. அடுத்து லேசருக்கு போகுது. ஐயோ நான் தெரியாமல் விட்டுட்டு அப்படியே. ஹாய் ஹாய் ஹாய். பார்த்துட்டேன். போக முடியாது. போக முடியும்னு நினச்சேன். இவன் இந்த இப்படி ஜம்ப் பண்ணுற சொல்கிறான். இந்த இப்படி பண்ண சொல்கிறானே. ஓகே எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஹை. இதை எடுத்துக்கலாம். போக முடியுமான்னு பார்ப்போமா? கைஸ் போக முடியுது. அது ஐயோ அப்போனா இதவே எடுத்துருப்பேனே. 100Kலாம் இருக்குது. இதை போட்டு ஒன்று தம்பி டேனேட்டு என்கிட்ட என்ன இருக்குன்னு பாருங்கள். ஆமாம் வேறு ஐடியில் வந்திருக்கேன் கைஸ். எங்கள் 2 பேர்த்தோட வாய்ஸ் வந்து ஐயோ இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. ஜஸ்ட்டு நான் விங்ஸு ஸ்டாமினாவே பார்க்காம போயிட்டுருக்கேன். வந்தாச்சு தம்பி. நாங்கள் என்ன எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன்னு பாரு. ஐயோ நின்றான் கைஸ். இங்கே பாருங்கள், வெறும் 2 தடவை தான் தொட்டதுக்கு மேக்ஸ் ஆகிடுச்சு. என்னது இது? இல்லை இது என்னன்னு கேட்குறேன். 2 தடவை தொட்டதுக்கு கைஸ் 100 மில்லியன் சேர்ந்துருச்சு. வெற்றியை கொண்டாடுங்களே. போய் இதை வாங்கி எக்யூப் பண்ணிக்கலாம். விங்ஸை வாங்கி அப்புறம் அப்கிரேடு போட்டுட்டு உங்களை பார்க்குறேன் கைஸ். அடுத்த ரீபர்த் பண்ணுறதுக்கு என்னடா நடக்குது? என்னடா ஈவெண்ட்டு லாவா ஈவெண்ட்டு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க லாவா ஒழுகுது. இங்கே பாருங்க சன்னா என்னன்னே தெரில. 200K மில்லியனுக்கு எதாவது இருக்கா? உட்காந்துட்டு அப்கிரேட்லாம் போட்டுட்டு இருக்க முடியாதனால மித்திகள் எடுத்துட்டேன். எப்படி? அதெல்லாம் அப்படிதான். இது என்ன மியூட்டேஷன் விழுந்திருக்கா? கோல்டன் மியூட்டேஷனா? எனக்கு கோல்டன் வேணாம், எனக்கு லாவா மியூட்டேஷன் வேணும். இந்த என்னடா நடக்குது? ஐயோ இங்கே இதை வேற போட்டு விட்டாங்க. லாவா மியூட்டேஷன் மியூட்டேஷன் வருது நீ சொன்னனால. இது ஈவெண்ட்டு போட்டு விட்டாங்க. எப்படி இவ்வளோ செட்டு கைஸ்? ஜீப்ராவா ஜிராஃபா செலஸ்திரி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஓ ஓகே ஜீப்ரா ஜாப்ரா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜீப்ரா லீனியா? ஓகே வச்சுட்டு கைஸ் நல்லா செம்மையாக அப்கிரேடை போட்டாச்சு. ஸ்பீடு தான் அதிகமாக போட்டிருக்கேன். ஸ்டாமினா போடுறதுக்கு கைஸ் ஸ்டாமினா பாருங்கள் 6-7. ஆமாண்டா ஸ்டாமினா என்னோடது 6-7. ஆமாம் உன்கிட்ட எவ்வளோ இருக்குது? 52 என்கிட்ட 6-7 இருக்குது. ஓகே கைஸ் தாண்டலாம். என்னடா எதையும் காணோம். ஓகே நான் தாண்டலான் இருக்கேன். போயிரு ஜஸ்ட்டு. ஓகே गाइस 6-7 டக்குனு எடுத்தாச்சு. சொல்லுப்பா கைஸ். இது இசக் செக்கோலா 11 சீக்ரெட்டுக்கு வந்தாச்சு. எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. நீ செலஸ்டியல் நான் நம்பணும். செலஸ்டியல் போயிட்டானா எல்லாம் நம்புங்க. ஓகே இது அடி வாங்காமல் போயிடணும். அடி வாங்காமல் போயிட்டேன். இன்னும் நம்மளால் போக முடியும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை வந்து வேணா பார்க்கலாம் கைஸ். 1.2 பில்லியன் சேர்த்தாச்சு. இவன் எவ்வளோ சேர்த்துருக்கான்னு பார்ப்போமா? 125 மில்லியன் தான் சேர்த்துருக்கான். ஏதோ நம்மளை முந்திட்டு போனேன் கைஸ். இப்போ பாருங்கள் எப்படி வந்து நிற்கிறேன். கடைசியில் என்கிட்ட தான் வந்து நிற்கணும் தம்பி. நீங்கள் கடன்னு மிக்ஸ் வாங்கி எல்லாமே பண்ணியாச்சு. ஸ்டாமினா ஏற்றிக்கலாம். ஸ்பீடை போட்டு நான் எது வரைக்கும் போக முடியுமோ போயிட்டு உங்களை பார்க்குறேன் கைஸ். செலஸ்டியலுக்கு வந்தாச்சு கைஸ்.
ஆனால் 2 தான் கேரி பண்ண முடியுது. 2மே நல்லா கொடூரமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்ட்ராபெரி எலிஃபெண்ட்டோ லெவல் 7 தலை ஃபார் ரீசன். பரவாயில்ல, வேண்டாம்னு நினைக்கிறேன். 28 மில்லியனுக்கு எல்லோரும் இருக்காங்க. ஆனால் நான் 100 மில்லியனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போமா? ஓ, நல்லாயிருக்கு கைஸ். 2 பிரெயின் ராட்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்த இது பாருங்கள், முதல் லெவல்லே 6 மில்லியனு செலஸ்டியல் கோல்டனில். ரெண்டாவது வந்து ட்ரியோ ஃப்ரூட்டினி அந்த இது லெவல் 18 செலஸ்டியல் லாவா. பாருங்கள் கைஸ், ஒரே இதில் 1 பில்லியன் 3 பில்லியன் போடு கைஸ். ரொம்ப ஆசைப்பட்றேன், அதனால் ஒரு சின்ன கிஃப்டாக எடுத்து கொடுத்துருவோமா அவனுக்கு. கைஸ் அவனுக்கு இந்த பிரெயின் ராட் தான் தரப்போகிறோம். இந்த பிரெயின் ராட் தான் காமிக்கிற பாருங்க, இதான் தரப்போகிறோம். ஓகே, வந்துட்டு அப்படியே வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். ஈவெண்ட்டே முடிஞ்சிருச்சு. ஐயோ, இங்கே இருக்கான். அடே, அந்த லெஜெண்ட்ரி இடத்துல ஸ்ட்ராபெரி எலிஃபெண்ட்டை பார்த்தேன்டா. போயிட்டு அப்போ இன்னும் ஓடிக்கேன் சொன்னோன்னே. சரி, நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருப்போம் அவனுக்கு. ஓகே, நல்ல அப்கிரேடு போட்டாச்சு. எடுத்து வெயிட் பண்ணுவோமா? நம்ம அந்த இடத்துக்கே போய் கொடுப்போம் கைஸ். ஐயோ, ஏன்னா அது நகர மாட்டிக்கிறா. டேய் எங்கடா? டேய், நீ எங்கே இருக்கா? நான் லெஜெண்ட்ரியா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவார். எங்கடா ஸ்ட்ராபெரி? இருறா, வெயிட் பண்ணு ஒரு நிமிஷம். லெஜெண்ட்ரியில் யாருக்கு அந்த தான் இருக்கு. இங்கே வா. ஐயோ, அங்கே வா கைஸ். என்ன கைஸ், சர்ப்ரைஸ் இப்படி ஊற்றி போச்சு. அப்படியே கீழே விடு கைஸ். அவனுக்கு இந்த பிரெயின் ராட் தான் கொடுக்க போகிறோம். கொடுத்தாச்சு. ரியாக்ஷன் என்னடா? செம்மையா இருக்குடா துவி, சூப்பராக இருக்கு. ஓகே, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டான். இருங்க, அவன் என்னென்னலாம் வச்சுருக்கான்னு பார்ப்போம். ஐயோ, ஸ்லோ இந்த தாண்டா இருக்கு. ஐயோ, 14K மித்திக்கல் வச்சுருக்கான். எப்பிக்கு லெஜெண்ட்ரி ஒரு காலையில் வச்சுருக்கா. டைமண்ட் சீக்ரெட் வச்சுருக்கியா? எப்படா சீக்ரெட் போனேன் கைஸ்? இந்த தடவை நான் கொடூரமாக அப்கிரேடை போட்டு உங்களை பார்க்குறேன். அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். வெற்றிகரமாக காஸ்மிக்கு வந்தாச்சு. காஸ்மிக் ஏரியா இப்படி எடுத்தாச்சு. என்னடா இதெல்லாம் இங்கே இருக்குது? ஓகே, இப்போ இதை எடுத்துட்டு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறோம் நம்மளே. இருடா, அப்படியே போவோம். கடவுளே, பிரெயின் ராட் கார்டுக்கு டக்குன்னு போயிரு. பிரெயின் ராட் கார்டு வாய்ப்பில்லை திரும்பிடுவோம். ஐயோ, இப்போ அங்கே போக முடியுமா? போயிரு. நல்லா அப்கிரேட் பண்ணி பிரெயின் ராட் கார்டு லாஸ்ட் வரைக்கும் போகலான்னு நினச்சேன். ஓகே, பரவாயில்ல. ஐயோ, என்னடா, பரவாயில்ல போவோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அப்ஸ்டக்கல்ஸ் இருக்குன்னு. இதை தாண்டி தான் நான் போகணும். இங்கே பாருங்க, இதுக்கே பாதி குறைஞ்சிருச்சு. இதில் நான் பிரெயின் ராட் கார்டுக்கு வேறு போகணும். இங்கேருந்து விட்டாலே அவன் போய் உட்காந்துக்குப்பேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கான் ஆனில் வச்சுட்டு நம்ம வீடியோ தொடர்ந்து வரும். டெய்லியும் அப்லோட் பண்ணுவேன். டெய்லியும் பாருங்கள். ஓகே, கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி ரீபர்த் பண்ணிட்டு போயிடலாம். இவன் தான் சொன்னான் அந்த ஐடியாவை. 3, 2, 1 கோ. ஓகே கைஸ், ரீபர்த் 2 பேருமே பண்ணியாச்சு. இப்போ எப்படி போகிறேன்னு பார்ப்போமா? அவ்வளோதான், நம்ம தான். ஓ, நான் உளுந்துட்டேன். ஓகே, பாய் கைஸ். ரொம்ப நேரம் போயிடுச்சு வீடியோ. பாய் பாய்.